நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்களை அடுத்து 5 கிலோமீட்டர். இதுல கிரீன் கலர் செஸ் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் ரெட் கலர், அதுக்கப்புறம் கிரீன் கலர் செஸ் நம்பர் ஸ்பெஷல் விமன். மறுபடியும் சொல்றேன், 7 கிலோமீட்டர்ஸ். ரெட் கலர் செஸ் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நில்லுங்க. கிரீன் கலர் 5. திரு வெங்கடாச்சலம் அவர்களையும் விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என்று சார் இந்த பக்கம் நீங்க வா. நல்லா நல்லா இருக்கு. என் பேர் மீனுஸ்ரீ. நான் அவினாஷ்லிங்கம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். செகண்ட் இயர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி இங்கே ஜெம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பெண்களோட வெல்ஃபேருக்காக இந்த மேரத்தான் நடத்தியிருக்காங்க. இதில் 7 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ், 3 கிலோமீட்டர்ஸ் ரேஸ் நடந்திருக்கு. இதில் வந்துட்டு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சிலர் வந்துட்டு வின் பண்ணணும்னு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சிலர் வந்துட்டு விமனோட வெல்ஃபேருக்காகன்ட்டே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். விமனை வந்துட்டு ஆண்கள் எல்லாம் எப்பவுமே அடிமைப்படுத்தி வச்சுட்டே இருக்கக்கூடாது. சொல்கிறேன், தப்பாடுக்காதீங்க. விமனுக்கும் வந்துட்டு ஃப்ரீடம் கொடுக்கணும். இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு. விமனையும் வந்துட்டு அவங்களும் வெற்றி அடைகிறதுக்கு வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார். இன்று 24 ஜனவரி அன்று முதல் முறையாக பெண்களுக்கான மாரத்தான் போட்டி ஜெம் மருத்துவமனையினால் நடைபெற்றது. இதில் 3000 பேர் மேலே கலந்து கொண்டாலும் கூட 2800 பேர் ஒவ்வொன்றிலும் ஒரு தனி குரூப்பாக கலந்து கொண்டு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பெண்களின் மாரத்தான்ங்கிறது முதல் முறையாக ஆர்கனைஸ் பண்ணது காரணமே, ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். குடும்பத்தினுடைய ஆரோக்கியம், கிராமத்தினுடைய ஆரோக்கியம், ஒவ்வொரு கிராமத்தின் ஆரோக்கியம் நாட்டினுடைய நலன்கிறதுனால விமன் ஹெல்த் இஸ் எ நேஷன் ஹெல்த் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த மாரத்தான் முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உற்சாகத்தை பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெண்களுடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது என்பதற்கு இன்றைய காலகட்டத்தினுடைய உணவு முறை, அவருடைய பழக்க வழக்கங்கள் மற்ற முறையில் பெண்களுக்கான நோய்கள், குறிப்பாக கர்ப்பப்பை கோளாறுகள், கேன்சர், ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் போன்ற நோய்கள் அதிகமாக பரவி கொண்டிருப்பதால்
விழிப்புணர்வு அவர்களுக்கு மிக முக்கியம் என்பதனை காரணம் முன்னிட்டு இந்த மாரத்தான் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த மாரத்தான் முகாம் மிக வெற்றியடைந்த என்பதற்கு அவருடைய எண்ணிக்கையில் கலந்து கொண்டதே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதில் நம்ம மாவட்ட ஆட்சியாளர் அனுஷா அவர்களும் கிஜார்ஜியினுடைய கரஸ்பாண்டன்ஸ் நந்தினி ரங்கசாமி அவர்களும் பார்க்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அனுஷியா அவர்களும் நம்முடைய இந்திய உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஷைனி வில்சன் அவர்களுடைய முன்னிலை இந்த மாரத்தான் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த 4 முறையாக 7 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் 2 குரூப்பாகவும் 1.5 கிலோமீட்டர் நோயாளிகளுக்காக செய்யப்பட்டது என்பதனை முக்கியம் கூறுகிறோம்.